வாங்கம்மா, நீங்க 2 பேரும் இனிமே ஏ ரூம்லயே தங்கிக்கலாம். ம், வாங்க. மாமா என்ன இது? வா. ம். மா, அவ என்ன பண்ணிட்டு இருக்கா? இது என்ன வீடா இல்ல லாட்ஜா? என்னடா பண்ண சொல்ற? நீங்க அவங்கள வெளியே போக சொல்ல வேண்டியதுதானே? நீங்க எதுக்கு அவகிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? என்னோட பேச்சுக்கு என்னைக்கு இந்த வீட்ல மரியாதை இருந்திருக்கு? என்ன நிக்க வச்சு கேள்வி கேக்குறியே? அவ்வளவு அக்கறை இருந்தா நீ அவளை போய் கேட்க வேண்டியதானடா? கேட்டுதான் பாக்கட்டுமே. ரஜினி அக்காவை கேள்வி கேட்கிற தகுதி இவனுக்கு இருக்கா? அம்மா, அவங்க ஏய் போதும்டி, வந்துருவா ரஜினி அக்காக்கு கொடி பிடிச்சுக்கிட்டு. ம். இங்க என்ன நடக்குது? என்ன பேசிட்டு இருக்கீங்க எல்லாரும்? இங்க என்ன நடக்க கூடாதோ எல்லாம் நடக்குது. ச்சே. சங்கரி, ரஜினி யாரோ 2 பேரை கூட்டிட்டு வந்து இனிமே அவங்க இங்கதான் இருக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டா. அதுதான். இதான் நம்ம ரூம். வா மீனா. என்ன மீனா, ரூம் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. உங்க வீடே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா, நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க. எப்பவுமே என் அம்மா மனசுல என்ன தோணுதோ அதை பேசிடுவாங்க. ஆனா எதையும் மனசுல வச்சுக்க மாட்டாங்க. நாங்க உள்ள வரும்போதே நீங்க சண்டை போட வேண்டியதா போச்சுல்ல, அது எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா. நாங்க வெளியே எங்காச்சும் தங்கிக்கிறோம்மா. ஏதாவது உதவி வேணும்னா நான் உங்ககிட்ட கேக்குறேம்மா. இல்லம்மா, போக போக உங்களுக்கே இந்த வீட்டை பத்தி எல்லாம் தெரிஞ்சிடும். மீனாவை வச்சுக்கிட்டு நீங்க எங்க போவீங்க? சரி, பேக்ல அங்க வச்சிருங்க. ஆமா, நீ என்ன படிக்கிற? +2 முடிச்சிட்டேன்க்கா. காலேஜ் ஜாயின் பண்ணணும். இனிமே அதெல்லாம் எங்க நடக்க போகுது? ஏன் அப்படி சொல்ற? நான் உன்னை படிக்க வைக்கிறேன். படிக்கிறியா? நிஜமாவாக்கா? ம், நிஜமாதான். கீழே வரும்போது ஒரு அக்கா சுடிதார் போட்டிருந்தாங்க பாத்தியா, எல்லோ கலர். அவதான் காலேஜ்லயே யூனிவர்சிட்டி டாப்பரா வந்திருக்கா. இப்போ கலெக்டருக்கு படிக்க போறா. உன்னையும் நான் அப்படி ஆக்குறேன். ம், காலேஜ்ல சேர்த்து விடுறேன். நல்லா படிக்கணும், சரியா? ம், சரிக்கா. நானும் நல்லா படிப்பேன். ம், அவங்க படிச்ச காலேஜ்ல சேர்த்து விடுறீங்களா? ஏ மீனா, சும்மா இரு. இல்லம்மா, நான் நிஜமாதான் சொல்றேன். நல்லா துருன்னு இருக்கா. நான் காலேஜ்ல சேர்த்து விடுறேன். படிப்பு மட்டும்தான் ஒரு பொண்ணுக்கு துணை. இல்லம்மா, அதுக்கெல்லாம் நிறைய செலவாகும். அத பத்திலாம் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. எதை பத்தியும் யோசிக்காம நீங்க முதல்ல போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. ரெஸ்ட் ரூம் அந்த பக்கம் இருக்கு. மீனா, நீயும் போ. சிங்கமுத்து அண்ணா, இந்த விஷயம் இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ ஈஸியா முடியும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. ரொம்ப நன்றிப்பா. அண்ணா, என்னண்ணே எனக்கு போய் நன்றிலாம் சொல்லிக்கிட்டு? அண்ணே, நீயும் 4 பேரை மாதிரி குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா? இல்லப்பா, எனக்கு நீ ஏற்கனவே நிறைய செஞ்சிருக்கப்பா. நான் இத்தனை வருஷம் கழிச்சு என் குடும்பத்தோட சேர்ந்ததுக்கும் நீதான்ப்பா காரணம். அண்ணே, நீ அவங்க கூட சேர்ந்துருக்கிறது முக்கியம் இல்லண்ணே. ஆனா நீ எந்த இடத்துல இருக்கிறியோ அந்த இடத்துல நீ மரியாதையா இருக்கணும். அதுதானே முக்கியம். ஏன முதல்ல இந்த செக்யூரிட்டி வேலையெல்லாம் தூக்கி வீசிட்டு ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ற வழியை பாருங்க. என்னப்பா பண்றது?
நானும் ரியல் எஸ்டேட் பிசினஸ்லாம் பண்ணி வசதியா தான் இருந்தேன் சிங்கமுத்து. ஏதோ என் கெட்ட நேரம் எல்லாத்தையுமே தொலைச்சிட்டு இப்படி வாழ வேண்டியதா போயிடுச்சு. அண்ணே சூப்பர்ண்ணே. ஏன்னா பிசினஸ்ல லாஸ் எல்லாம் ஒரு விஷயமாண்ணே. பிசினஸ்ல லாஸ் எல்லாம் உனக்கு நிறைய அனுபவம் இருக்குங்கறத வெளியே சொல்றதுக்காக தான். தைரியமா மறுபடியும் பிசினஸ் ஆரம்பின, நான் உன் கூட இருக்கேன். நீ வேறப்பா, நானே அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுங்கிற நிலைமையில இருக்கேன். நான் இதுல எங்க இருந்து பிசினஸ்லாம் ஆரம்பிக்கிறது? அண்ணே நான் ஒரு ஐடியா சொல்றேன். ஆனா தம்பி என்னடா இப்படி சொல்றானேன்னு நீ நினைக்க கூடாது. சொல்லுப்பா. பேசாம அந்த வீட்டை வித்துட்டு அதுல வர பணத்தை வச்சு நீ பிசினஸ் ஆரம்பி. நாம நினைச்சது இவனே சொல்றான். நேரம் நல்லா இருக்கு போல இருக்கே. என்னன்னு யோசிக்கிற? அது வேற ஒண்ணும் இல்லப்பா. இதெல்லாம் சரியா வருமா? ரஜினி விடமாட்டா சிங்கமுத்து. ஆட நீ என்ன நீ சும்மா. ஆனா வீடு என் பேர்ல தானே இருக்கு. இந்த பாருங்க, நான் ஏதோ ஏமாத்தி என் பேர்ல எழுதிட்டேன்னு நீ நினைக்காத. கடன்ல வீடு மூழ்க பார்த்துச்சு. அப்ப வேற வழி இல்லாம மீட்டு பேங்க் ஃபார்மாலிட்டிஸ்க்காக என் பேர்ல மாத்திக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிப்போச்சு. ஆனா உயில் படி உன் கையெழுத்து இல்லாம அந்த வீடை விற்க முடியாது. இப்பதான் நீ வந்துட்டல்லண்ணே. நீ ஒண்ணு செய்யன, வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட நீ பேசு. எனக்கு எதுவும் வேண்டாம். வீட்டை மீக்கிறதுக்கு நான் கொடுத்த காசை மட்டும் எனக்கு நீ கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் நீ பிசினஸ் ஆரம்பிச்சு தம்பிக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சா செய். இல்லன்னா நான் ஒன்னும் நினைச்சுக்க மாட்டேனே. வேலை இவ்வளவு ஈஸியா முடியும்னு நான் நினைக்கவே இல்லையே. ஏன்னா இன்னும் என்னென்ன யோசிச்சுட்டு இருக்கிறவ? இல்லப்பா, கொஞ்சம் பயமா தான்ப்பா இருக்கு. ஐய இங்க பாருண்ணே, பயந்துகிட்டு இருந்தா வாழவே முடியாதுண்ணே. தைரியமா நேரம் பார்த்து போய் பேசு. அப்புறம் இந்தா இத வச்சுக்கோ. இல்ல பரவாயில்லப்பா. முதல்ல இதை வாங்கு. ஏன்னா வீட்டுக்கு போகும்போது வெறுங்கையோட போவ. ஏதாவது வாங்கிட்டு போய் பசங்களை நல்லபடியா பாத்துக்க. அப்பதானே வேலை சீக்கிரம் முடியும். கிளம்புன, ஆக வேண்டியதை பாரு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் இருக்கேன் உன் கூட. சரிப்பா, நான் வரேன். ரஜினி, உன் மொத்த குடும்பத்தையும் நடு ரோட்ல கொண்டு வந்து எப்படி நிறுத்துறேன்னு மட்டும் பாரு. ஆளாளுக்கு அவங்க இஷ்டத்துக்கு ஆடுறாங்க. அப்புறம் எதுக்கு இந்த வீட்டுக்கு அம்மா நான் ஒருத்தி? வீட்டுக்குள்ள ஆள் வர்றது கூட தெரியாம என்ன யோசிச்சுட்டு இருக்கா? ரஞ்சிதம், என்னாச்சு? கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது. இல்ல, அப்படியே குளுகுளுன்னு இருக்கேன். என்ன பார்த்த உடனே சந்தோஷமா வருவ. வெளியில இருந்து வேர்க்க விறுவிறுக்க வந்திருக்கேன். குடிக்க தண்ணி வேணுமான்னு கூட கேட்கலையம்மா. நான் ஒருத்தி எந்த கோபத்தையோ உங்க மேல காட்டிட்டு இருக்கேனே. இருங்க, எடுத்துட்டு வரேன். ரஞ்சிதம், வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எடுத்துட்டு போய் உள்ளவே. என்ன ரஞ்சிதம் பாக்குற? உள்ள கொண்டு போய் வெய்யே. இப்படி பொறுப்பா நீங்க எல்லாத்தையும் பாத்துக்கிட்டா அவ இந்த ஆட்டம் போடுவாளா? வர வர அவளுக்கு திமிர் ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு. ஒரு வார்த்தை சொன்னாலும் மதிக்கவே மாட்டேங்கிறா. அவ இஷ்டத்துக்கு தான் ஆடிக்கிட்டு இருக்கா இந்த வீட்ல. ரஞ்சிதம், நீ யார பத்தி பேசிட்டு இருக்க இப்போ? இந்த வீட்ல வேற யார பத்தி நான் இப்படிலாம் பேசுவேன்?
அவதான் ரஜினி. என்ன ரஞ்சிதம், எப்ப பாரு அவளை குறை சொல்லிக்கிட்டே இருக்க. பாவமா அவ. இந்த குடும்பத்துக்காக அவ எவ்வளவு கஷ்டப்படுறா. கஷ்டப்பட மட்டுமா செய்யறா, கஷ்டப்படுத்தவும் தான் செய்யறா. அவளை கேட்க வீட்ல ஆள் இல்லாம போச்சு. அப்படிலாம் பேசாதம்மா. என்னால அவ ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் அவ இந்த குடும்பத்துக்காக தான் பொறுத்துக்கிட்டா. ஒண்ணு தெரியுமா, அவ காரணம் இல்லாம எதையுமே செய்ய மாட்டா. அவ சொல்றது செய்யறதும் எப்பவுமே சரியா இருக்குங்கிறது இல்ல. தப்புன்னு சொன்னா கேட்கணும்ல. யாரோ ஒரு அம்மாவையும் பொண்ணையும் கூட்டிட்டு வந்து அவ ரூம்ல தங்க வச்சிருக்கா. கேட்டா அவங்க இங்கதான் இருப்பாங்கன்னு சொல்றா. உங்களுக்கு தான் அவ அடங்குவா. நீங்க போங்க, நீங்க போய் என்னன்னு கேளுங்க. ஏய், நானா? நான் போய் என்னம்மா கேட்க முடியும்? கண்டவங்கெல்லாம் இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லி வெளியே அனுப்ப சொல்லுங்க. போங்க. இல்ல ரஞ்சிதம், நான் பேசினா சரியா வராது. எல்லாம் வரும். நீங்க இப்ப போறீங்களா இல்லையா? எழுந்துருங்க, போங்க. ரஞ்சிதம், போங்க போங்க. ரஞ்சிதம், நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. நீங்க போங்க முதல்ல. போங்க. போங்கன்னு சொல்றேன்ல. போங்க. நம்மள போய் பேச விட்டாளே ரஞ்சிதம். இந்த வீட்டுக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. எப்படி பேசுறது? என்ன உங்ககிட்ட தான் கேக்குறேன். ஒன்னும் இல்லம்மா, சும்மாதாமா வந்தேன். ஓ, மாடிப்படி ஏறி அதுவும் ஏறும தேடி சும்மாதான் வந்தீங்க. அவங்க எனக்கு வேண்டியவங்க, இங்கதான் இருப்பாங்க. இத நான் சொன்னேன்னு உங்களை அனுப்பி விட்டாங்களே என் அம்மா. அவங்க கிட்ட சொல்லுங்க. போங்க. ரஜினி, போங்கன்னு மரியாதையா சொல்லும் போதே போயிடுங்க. இது எல்லாத்தையும் இந்த வீட்டுக்காக தான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். கேட்டீங்களா? என்ன சொன்னா? விடு ரஞ்சிதம், நான் தான் சொன்னேன்ல, அவ எது செஞ்சாலும் ஒரு காரணம் இருக்கும்னு. அட, கொஞ்ச நாள் தானம்மா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்னத்தை அட்ஜஸ்ட் பண்றது? அவங்களுக்கு சேர்த்து நான் சேவை செய்யணுமா? அட, நீ செய்யறதே செய்யி. அவங்கள பத்தி யோசிச்சு நீயே டென்ஷன் ஆகுற. ஆமா ஆமா, இனிமே நான் நினைக்கிறதா நான் செய்ய போறேன். இப்படி இருந்தா சரியே வராது. நான் கொஞ்சம் கண்டிப்பான அம்மாவா இருக்கணும். இருனா, அதுக்கு நீங்க சரியா இருக்கணும். அத முதல்ல செய்யுங்க. எனக்கு என்ன கொஞ்சம் சாதம்? இல்லம்மா இல்லம்மா, போதும் போதும். போதும். டேய் முரளி, என்ன குடிச்சுக்கிட்டு இருக்க? நல்லா சாப்பிடு. ஆமா, டெய்லி இதான். இதுல என்னத்த நல்லா சாப்பிடுறது? அதான் வேலை எதுவும் இல்லாம வெட்டியா தானே இருக்க. அப்ப நீ புதுசா ஏதாவது பண்ணு முரளி. ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? பேசாம சாப்பிடுங்க. அந்த பொரியல் எடுத்து வைமா.
திவ்யா, என் கூட வந்தாங்களே அம்மாவும் பொண்ணும், அவங்க ரூம்ல தானே இருக்காங்க. ஆமாக்கா. அவங்கள சாப்பிட கூப்பிட்டீங்களா? ஏண்டி நீ பாட்டுக்கு கண்டவங்கள கூட்டிட்டு வருவ, அவங்களுக்கு நான் வடிச்சு கொட்டணுமா? யாரு எப்படி போனா எனக்கு என்னன்னு, இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணவங்கள நல்லா உட்கார வச்சு வடிச்சு கொட்ட தானே செய்யற. அவங்கள நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். அவங்க ஏன் கெஸ்டாவே இருக்கட்டும், நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அந்த வயித்த பட்னி போட்டு இப்படி எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுறீங்களே, உங்களுக்கு எப்படி மனசு வருதுமா? பாவம் அந்த பொண்ணு பாருங்க, சின்ன பொண்ணுமா, பசி இருக்கம் கூட இல்லையா உனக்கு? திவ்யா அக்கா. நீ சாப்பிட்டு முடிச்சிட்டியா? ம். சரி, நீ போய் அவங்கள கூட்டிட்டு வா, நாங்கெல்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறோம். சரிக்கா. ம். மா, அந்த அக்கா பாவம்மா, நமக்காக தான் சண்டை போட்டு திட்டு வாங்குறாங்க. ஆமா மீனா, அவங்களுக்கு நாம கஷ்டம் கொடுக்காம இங்கிருந்து போயிடலாம். மா, மா, என்னம்மா? சாப்பிட வாங்க. இல்லம்மா, பரவாயில்ல, வேண்டாம். ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? உங்களுக்கு பசிக்கும்ல, வாங்க. ரஜினி அக்கா உங்க 2 பேரையும் கூட்டிட்டு வர சொன்னாங்க, வாங்க. நீங்களாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்கல்ல, நீங்க சாப்பிடுங்க, நாங்க அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிறோம். ஆ, இல்ல, உங்க கூட சாப்பிடணும் தான் ரஜினி அக்கா சாப்பிடாம இருக்கா. இல்லம்மா, நிஜமாவே எங்களுக்கு பசி இல்ல. அந்த பொண்ணு எங்களுக்கு பண்ணிருக்கிறது ரொம்ப பெரிய உதவிமா. அந்த பொண்ணை சாப்பிட சொல்லுமா, நாங்க அப்புறமா வரோம். என்னன்னு கேளுங்க. ம், நான் பாத்துக்கிறேன். என்னாச்சு திவ்யா, வராங்களா? இல்லக்கா, அவங்களுக்கு இப்ப பசிக்கலையா, அப்புறமா சாப்பிடுறேன்னு சொல்றாங்க. நான் கூப்பிட்டேன்னு சொன்னியா? சொன்னேன்க்கா. அதான் அவங்களே வரலன்னு சொல்றாங்கல்ல, பசிக்கும் போது வந்து சாப்பிடுவாங்க. நீங்க இங்க பேசுறதெல்லாம் மேல கேட்கதான் செய்யும். இத நான் பொறுத்துப்பேன். எல்லாருமே ரோஷமே இல்லாம இருப்பாங்க. நான் போய் அவங்கள கூட்டிட்டு வரேன். அவங்க இங்க உட்கார்ந்துதான் சாப்பிடுவாங்க. நான் ஏதாவது செஞ்சா மட்டும் நீ கொடுக்குற இடம் சொல்றால, அவ செய்யறதுக்கு மட்டும் நீங்க என்ன சொல்றீங்க? அவளுக்கு ரொம்ப இடம் கொடுக்குறீங்க. ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கா அவ. என்ன என்னடா பண்ண சொல்ற? சும்மா இருக்கிற உன்கிட்ட என்னால ஒண்ணும் பேச முடியல. அவ சம்பாத்தியத்துலதான் குடும்பமே நடக்குது, என்னால என்ன பேச முடியும்? ஏங்க, நீங்க தான் அவளை கேட்கணும். ஏன் இப்படி வாயை மூடிட்டே இருக்கீங்க? என்ன ஏதுன்னு அவள ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா? நீங்க கேட்டாதான் அவ அடங்குவா. ஆமாப்பா, நாங்க சின்ன பிள்ளைங்கன்னு எங்களை மிரட்டி எதுவுமே பேச விட மாட்டா. நீங்க கேளுங்கப்பா. அவங்க எனக்கு வேண்டியவங்க, இங்கதான் இருப்பாங்க. இத நான் சொன்னேன்னு
உங்களை அனுப்பி விட்டாங்களே என் அம்மா, அவங்க கிட்ட சொல்லுங்க. போங்க. ரஜினி போங்கன்னு மரியாதையா சொல்லும் போதே போயிடுங்க. ரஜினி எது செஞ்சாலும் யோசிக்காமலாம் செய்ய மாட்டா. சாப்பாடு தானே பாவம், அதுக்கே இப்படி சண்டை போடுறீங்க? ஆமா ஆமா, ஏதோ பண்ணி தொலைங்க. டேய் முரளி, ஏங்க அவ இங்க வந்தது என்ன ஏதுன்னு கேளுங்க. நாங்களே இருக்கோம்ல, பாத்துக்கலாம். எனக்கும் இது நல்ல சான்ஸ் தான், கேக்குறேன். என்ன மாமா யோசிக்கிறீங்க? மாப்பிள்ள வரட்டும், கேக்குறேன் கேக்குறேன். அம்மா வாங்க சாப்பிடலாம். இல்லம்மா, எங்களுக்கு வேண்டாம், பரவாயில்ல இருக்கட்டும். அம்மா நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. இது உங்க வீடு மாதிரி. நான் இருக்கேன், சரியா? வாங்க. மீனா வா 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 வா. மாமா ரஜினி